தாங்கள் துதிக்கிற சுவாமி அப்பா நாமத்தை உயர்த்துகிற சுவாமி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான சகோதரிக்கு அண்டவரை கொடுத்த வாழ்க்கைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொடுத்த வாழ்க்கைக்காக மக்கள் நன்றி ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அப்பா யோகியாக சொன்னால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ராஜா அருமையான சகோதரிக்காண்டவரே 82 ஆண்டுகள் சுவாமி, 82 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ திருவை செய்து அதற்காக நன்றி ராஜா. அப்பா 3 பிள்ளைகளை அப்பா திருமண வாழ்க்கை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை திருமண வாழ்க்கை ஆசீர்வதித்து நல்ல கணவரை கொடுக்கிற மக்கள் நன்றி ராஜா. அப்பா நல்ல பிள்ளைகளை ஆண்டவரை 3 பிள்ளைகளையும் ஆண்டவரை சகோதரர் காண செய்கிற மக்கள் நன்றி. அப்பா 4 பேர பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற மக்கள் நன்றி ராஜா. பிரியமானவரே ஆத்மா வாழ்வதற்காக எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருந்துச்சு தேவன் வாழ்க்கை கொடுக்கிறார்கள். நல்ல போராட்டத்தை போராட விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்று சொன்ன தேவனை நல்லவரே மகிழ்கிறாராக. அந்த சுவாமிகளை அமர்ந்து ஜெபிக்கிறாரா வாழ்க்கையை சத்துல கொண்டு எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கிறாச்சா. இந்நாளில் இழைப்பாடி இருக்கிறார் சுவாமி. இந்த சமயத்தில் நம்ம வந்திருக்கிறார் சுவாமி. அப்பா நீ வேதத்தில் சொல்லி மனிதனுடைய வாழ்க்கை 70 வருடம்
கர்த்தர் கிருபையினாலே 80, 90 அப்படி வருஷம் அப்பா அவங்க 70 வருஷம் பரிபூர்ணமாக வாழ செய்து அப்பா அவங்களுடைய கிருபையினாலே 12 ஆண்டுகள் எதிராக கொடுத்து எனக்கு நன்றி ராஜா. நீ துதிக்கிறோம் ஆண்டு இந்த வேலையில் ஆண்டவரே குடும்பத்தார் ஒவ்வொரு காய்ச்சல் உள்ள முறையில் இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு காய்ச்சலுக்கு அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் அப்பா கண்ணீரோடு உள்ள முட்டைந்து அருமையான தாயார் இவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா ஒவ்வொரு உற்றார் உறவினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவா இயேசுவின் நாமத்தில். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே எபினேசர் அவர்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலங்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே கண்ணீரேன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே கண்ணீரேன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே கண்ணீரேன் மனமே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. ஆண்டவரே காக்கும் தேவன் நீர் எங்களோடு இருக்க கண்ணீர் இல்லை கவலை இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே வேதத்தில் சொல்லி ஒரு தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னதுடனே அப்படியாக ராஜா அந்த குடும்பத்தை தேற்றினே ஆறுதலின் தேவனை நீர் இறங்கி வாருங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை
தீர்ப்பரே, மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்ல தேவனே, இப்பொழுதே ஆண்டவரே நீர் இறங்கி வந்து குடும்பத்தை தேற்றுகிற அந்த ஆறுதலை தேவனே, நீர் உள்ள ஆறுதலால் நிரப்புங்க, ஒவ்வொருவரும் தேற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father, we exalt your name, Lord, Father, Lord. Father, once again, Master, Father, Lord, comfort, Master, Father, Lord. We are a comforter, Master, Father, Lord. Father, once again, Master, touch everyone, these family members, Master, Father, Lord. Give our peace, Master, Father, Lord. Hallelujah, 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 hallelujah. You are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is the anchor. My hope is in you alone. Yes, Holy Father, Lord, you are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is the anchor. My hope is in you alone. Faithful one, so unchanging,
I call out to you again and again. I call to you again and again. You are my rock in times of trouble. You lift me up when I fall down. All through the storm, your love is the anchor. My hope is in you alone. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. Yes, Holy Father. யாராவது வீடியோக்காரங்க வந்துருக்காங்களா? யாராவது வீடியோக்காரங்க பாஸ்டர்ஸ் யாராவது வந்துருக்காங்களா? இங்கே வேற யாராவது வீடியோக்காரங்க யாரும் இல்லை. Gracious, loving Heavenly Father, Almighty God, Father of all mercies and compassion, we come into your blessed holy presence in the wonderful blessed holy name of our Lord and Savior Jesus Christ. And we thank you, Lord, for the comforting presence of thy Holy Spirit. And Lord, tonight, to this morning, we thank you for the life and the journey so well lived of our dear auntie. For 82 years of our life, oh Lord. And we just want to thank you for the wonderful, amazing ways that you led her. She loved you so much, oh Lord. And Lord, she always spent time in your presence. And she has left a rich legacy, Lord. And Lord, we bow down and give you the glory this morning. We pray, oh God, for the comforting presence of thy Holy Spirit. Come upon Lata, upon Obadiah and Oliver, and all in the family. We commit ourselves into your loving holy hands. We know, Lord, that the trumpet will be sounded soon. And we prepare for the rapture, oh Lord. Help us, oh God, as our dear auntie has gone before us. We pray that you will help us to live a life holy and pleasing, in all ways drawn closely to you, O Lord. We pray that you will incense with your presence this blessed homegoing service. It is not a funeral service, it's a homegoing service. She is in your glorious presence, O Lord. And we want to thank you for her life, so beautifully lived, and the witness and the testimony of their life in her life's journey, O Lord. Pray, Lord, that you will bless this homegoing service. We commit all of us into your loving and holy hands. Blessed Holy Spirit, lead and guide us. And we would vow to give you all the glory, the honor, and the praise. We ask all this in the wonderful, blessed holy name of Jesus Christ, our Lord and Savior. Amen. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, hallelujah. Oh, hallelujah, in the name of Jesus, hallelujah, hallelujah. Pastor Charles is calling. Okay, do that. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah, Jesus. Thank you, Lord, Father. Father, thank you, Father. Thank you, Lord, Father. அன்றுவரே கொடுத்த இந்த அருமையான சகல வாழ்க்கைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். என் தேவனின் கரம் ஆண்டவரை உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றுல தேற்றுங்க, சமாதானத்தை நடத்துகிறார். இயேசுவே நாமத்தில் இப்பொழுதும் ஆண்டவரே நடக்கின்ற எல்லா காரணங்களும் என் தேவனின் கரம் நிரம்ப ராஜா. குடும்பத்தின் தேவை, பிள்ளைகளுடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்து ராஜா இவரை நீங்கள் வழிநடத்துங்க ராஜா. Hallelujah. 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 எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கவங்க சந்தோஷமா அலையில சொல்லுவாங்க. நீங்க நினைக்கலாம் என்னாச்சு இந்த பாஸ்டருக்கு எல்லாரும் நல்லா இருந்தா இப்போ சடனாக துக்க வீட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷமா கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. பட் வேதத்தில் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்கமான வீட்டுக்கு போவது நமக்கு நலம் என்று சொல்லப்பட்டது. சந்தோஷமான வீடு என்று சொல்லும்போது ஒரு செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி,
நம்ம போகிறோம், ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம மேரேஜுக்கு போகிறோம். மேரேஜுக்கு போனோன்னா மேரேஜில் எல்லாம் பார்க்குறாங்க, எவ்வளோ கிராண்டாக இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, என்ன ஃபுட்டு எப்படி, பொண்ணு எப்படி இருக்குது, ட்ரெஸ் எப்படி இருக்குது, இப்படி எல்லாருமே அந்த இடத்துல பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துக்குரிய காரியங்களை அந்த இடத்துல அவங்க சிந்திக்கிறாங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணும்போது, நம்ம பிள்ளைக்கோ நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணணும். உலகத்துக்குரிய காரியத்தை அந்த இடத்துல சிந்திக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சைல்டு ஃபஸ்ட் இயர் பர்த், அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி சட்டையை வச்சுருக்காங்க, என்ன மாதிரி ஷூ போட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேக் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க சிந்திக்கிறாங்க. மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அங்கே கூட என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்குரிய காரியத்தை அவங்க அங்கே சிந்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பர்த்டே பண்ணும்போது நாம் கூட இப்படி ஒரு கிராண்டாக பண்ணணும். அடுத்ததாக ஒரு ஹவுஸ் டெடிகேஷன். ஹவுஸ் டெடிகேஷனுக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம், அந்த வீட்டை குறித்து பார்க்குறோம். அந்த ஓனர்கிட்ட நம்ம யார் கூப்பிட்டாங்களா டெடிகேஷன் நான் கேட்குறோம். வீடு எப்படி கட்டினீங்க, எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ லேப்ட்டு, என்ன சைஸு, யார் இன்டீரியர் டெக்கரேட்டர், இதெல்லாம் கேட்டு விசாரிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த இடத்துல கூட நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னாக்கா நாளைக்கு நாம் ஒரு வீடு கட்டும்போது இப்படி நமக்கு ஒரு ஆலோசனை இருக்கும். பட் நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை குறித்து இங்கே சிந்திக்கணும். ஏன்னா மரணம், டெத் இல்லாத ஹவுஸே இல்லை, மரணம் இல்லாத வீடே கிடையாது. அதனால தான் ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன கேட்குறாங்க தமிழில், எப்போ பிரசவம் எப்போ பிரசவம் ஆயிடுச்சா? பிரசவம் மீன்ஸ் பிரசவம், அங்கேயே வந்துடுச்சு இல்லைங்களா? டெத்துன்றது அங்கேயே வந்துடுச்சு. அதனால நாம கூட சிந்திக்கணும், நமக்கும் டெத் இருக்குது. அது இல்லாமல் உலகத்தில் இல்லாத மாதிரி இங்கே ஒன்று நமக்கு ஆகும். எல்லாரும் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரு. 70 வருஷத்தை காட்டிலும் 12 வருஷம் போனஸாக கொடுத்துருக்காரு. ஏன்னா வேதத்தில் சொல்லுது, மனித வாழ்க்கை 70 வருஷம், அவருடைய கிருபை இருந்தால் 80, 90, 100 அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஸோ அதனால ஆண்டவருக்கு நன்றி. இந்த இடத்துல நாம கூட என்ன பண்ணுறோம், நாம சிந்திக்கிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது தான் நம்ம சிந்திக்கிறோம், நாம மரணம் அடைத்தா நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம ஹெல்லுக்கு போக போகிறோமா, இல்லை ஹெவனுக்கு போக போகிறோமா, நரகத்துக்கு போகிறோமா, இல்லை பரலோகத்துக்கு போகிறோமான்னு ஒரே கேள்வி தான். அதே நேரத்தில் வேதத்தில் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த ஒரு இழப்பை குறித்து என்ன சொல்லுதுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 Thessalonians chapter 4 verse 13 onwards I will read for you. யாராவது வேதம் கொண்டு வாசிங்க. தெலுங்கு actually. தெலுங்கு no problem. Read any language no problem. English, English. 1 Thessalonians chapter 4 verse 13 onwards. Chapter 4:13, right? Verse 13 to Our brothers, we want you to know the truth about those who die, so that they will not be sad, as those who have not hope. But we believe that Jesus died and rose again, and so we believe that God would take back Jesus, those who have died and believing in Him. But we are the teaching you now is the Lord teaching, who is alive on the day of the Lord comes. He will not go to head those who have died. There will be a shout of command of archangel and voice and sound of God's trumpet. The Lord Himself will come down from the heaven, and those who have died believing in Christ will rise to the life. Hallelujah. So வேதத்துல நமக்கு இங்க என்ன சொல்லி இருக்குதுனாக்கா, நானும் வாசிக்கின்றேன், தமிழ் ஒரு முறை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அழுதிருக்க எனக்கு மனதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க, ஆகையினால நீங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ வேற எங்கேயும் போல. ஏன்னா அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தில் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஸோ அம்மாவை குறித்து ஆண்டவர் சொல்லுதுன்னா, இவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்களே, கிறிஸ்துவங்களுக்கு நம்ம மரணம் தான் ஆதாயம். ஏன்னா நம்ம பாடின பாட்டில் பாடினோம், இந்த உலகம் நமக்கு பர்மனெண்ட் இல்லை, நாட் திஸ் வேர்ல்ட் பர்மனெண்ட், த ஹெவன் ஒன்லி பர்மனெண்ட். இந்த பரலோகத்துக்கு தான் அம்மா போயிருக்கிறாங்க. ஆகையினால நரகத்துக்கு போயிட்டு தான் நம்ம அழுகணும், நரகத்துக்கு போல. ஏன்னா மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய கட்டளையில வாழ்ந்துருக்கிறாங்க, பிள்ளைகளும் அப்படி வளர்த்துருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம அழுதிருக்க தேவையில்லை, பரலோகத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக அல்லது ஆண்டவர் நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அடுத்த சொல்லுது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திட்டார் என்று விசுவாசிக்கிறோமே.
அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். நம்ம வந்து ஆண்டவர் மரித்தார், ஆனா அப்படியே மரித்து போகல இல்லைங்களா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் சொல்றாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கிறவங்க கூட மீண்டும் ஒரு முறை எழுந்திருக்குவாங்க. இங்க வந்து ஆண்டவர் வந்து இது வந்து சொல்றது ஒரு பிளஸட் அஷூரன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சொல்கிறது, கர்த்தருடைய வருகை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இட்ஸ் கால்ட் ராப்சர் சொல்லுது. இது வந்து எடுத்துக்கொள்ளப்படுது ஆண்டவருக்குள்ளே மரித்தவர்கள். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம், the second coming is very soon. ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. வேதத்தில் என்ன சொல்லுது, அவருடைய 2ஆம் வருகை ஒரு திருடனை போல நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், இந்த டைம்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. திருடனை போல ஆண்டவர் எந்த நேரத்தில் வரேன்னு சொல்ல முடியாது. 2ஆம் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாராரு கர்த்தருக்குள்ளே மரித்திருக்காங்களோ, நித்திரை அடைந்திருக்கிறாங்களோ, அந்த கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்கள் உயிரோடு எழுந்து கொண்டுவார்கள். அது மட்டுமல்ல, நாமும் கூட அருமையான தாயாரை உற்றார் யார் இறங்கியிருக்கிறோம் அவங்கள முகமுகமாய் பார்த்து எப்பொழுதுமே பர்மனண்டா அவங்க கூட வாழ்ற ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு ஹோப்பையும் ஆண்டவர் பண்றார். அதுதான் நம்மளோட நம்பிக்கை. அம்மா மரித்தாங்க, அப்படியே போகல. அம்மா மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட கூட ஆண்டவருடைய வருகை நாளைக்கு கூட ஆண்டவர் வரலாம், நாளைக்கு கூட ஆண்டவர் வரலாம். ஆண்டவர் வந்த உடம்பு வரும்போதே எக்கால சத்தம் துணிக்கும், ட்ரம்பட் சவுண்ட். அந்த டைம்ல என்ன ஆகும், எல்லாரும் எழுதிக்குவாங்க, நாம கூட ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். The rapture is coming. ஆகையினால வேதம் சொல்கிறது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு மேகங்கள் மேலே அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எப்பொழுதுமே அங்க இருப்போம். இது ஒரு டெம்பரரி தான், இது நம்ம பிரிஞ்சு இருக்குது, ஒரு டெம்பரரி தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க வந்து நித்தியமா முகமுகமா பார்த்து அவங்களோட எப்பவுமே இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லுது. அது மட்டும் இல்ல, கடைசி வசனம் சொல்றது, ஆகையால் இந்த வசனத்தினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நமக்கு வந்து மெய்யான தேவன் இல்லாம இல்லை. நம்ம வந்து நம்முடைய தேவன் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன் நமக்கு பரலோகத்தில் இடக்கும் கொடுக்கப்பட்டிருக்காரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். John chapter 14 verse 1 to 6 you read. John's Gospel 14 chapter 1 to 6. Right. Do not be afraid and upset that Jesus told them, believe in God and believe also in me. Yes. There are many rooms in my Father's house, Yes. and I am going to prepare a place for you. Yes. I will not tell you that this were not so, and I will go and prepare a place for you. I will come back and take you to myself so that they will be I am with you. Amen. Amen. ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக விசுவாசமா இருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தாயார நமக்கு உறவினர்கள், ஒரு சகோதரிகள் இருக்கலாம், வந்திருக்க சகோதரி, உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் விசுவாசிங்க. ஏன்னா அவர் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவர் போய் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் பரலோகத்துக்கு வருவதற்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகினாலே வார்த்தைகளாலே நம்ம தேற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாயாருக்கு அருமையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், இங்க பூமியில அருமையான வாழ்க்கை கொடுத்திருக்கார். அநேகருக்கு பாருங்க, கர்ப்பம் உண்டாகுது, அந்த கர்ப்பம் சிலது வந்து அபார்ஷன் ஆயிடுது, கர்ப்பம் உண்டாகுது, குழந்தை பிறக்குது, 6 மாசத்துல சில குழந்தைங்க இருந்து போகுது, சில குழந்தைங்க இருக்குது 1 வருஷத்துல இறந்து போகுது, சில வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இப்படி இறந்து போகுது. சில பேருக்கு கல்யாணமே ஆகுதில்லை, சில பேருக்கு கல்யாணமே ஆகுதில்லை, அப்படி இருக்கிறாங்க, கல்யாணமாகவே இருக்கிறாங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. பட் மம்மிக்கு வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்தார். 82 லாங் லைஃப் ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல, திருமண காரியங்களை வாய்க்க செய்தார். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை காண செய்தார். அது மட்டுமல்ல, வேற பிள்ளைகளையும் அவர் காண செய்தார். ஆகையினால வேதம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அது காலையில செய்து முடிக்கிற தேவன். தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாக்கா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாக்கா அவங்க ஒண்ணுமே கொண்டு போக முடியாது இல்லைங்களா. ஒருத்தர் இறந்தாக்கா அவங்க ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. கிரேட் அலெக்சாண்டர் இப்படியா சொன்னாரு, நான் மரணம் அடைஞ்சா என்னுடைய கைகளை காஃபிக்கு வெளியில ஆகாயத்துக்கு தெரிகிற மாதிரி வச்சு நீங்க கொண்டு போனோம். அப்ப அவங்களுக்கு கேட்டாங்களா, ஏஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரா, நான் வந்து இந்த உலகத்தையே வேண்டேன், நான் உலகத்தையே நான் எல்லா உலகத்தையும் ஜெயித்தேன், பட் போகும்போது எம்டி ஹேண்ட், நான் போகும்போது வெறும் கையோட தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். பட் இங்க பாருங்க, ஒண்ணு நம்மளுக்கு சொல்றாங்க,
நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போகல. ஈவன் நாட் இன் குண்டு பின் அவசரம் நம்ம கொண்டு போக முடியாது. பட் நம்ம ஒரு விலை உயர்ந்ததை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. விலை உயர்ந்ததை அவங்க பணம் கொடுத்து வாங்க முடியாதது ஒன்று எடுத்துட்டு போறாங்க. அது என்னன்னு சொல்ல முடியுமா? சமாதானம், பீஸ். ஒரு குடும்பத்துல ஒரு அன்பானவங்க இழந்து போனா அவங்க என்னத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க? சமாதானத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த வேளையிலே அம்மா அவர்கள் மறித்ததுக்காக தற்காலிகமா நம்ம கூட இல்லை, ஆனா அவர் சொல்றாரு சமாதானத்தை எடுத்து போயிடாங்க. அம்மா இருந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சமாதானமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அப்படி இருந்திருப்பீங்க. பட் இந்த நேரத்தில் சமாதானம் இல்லை, சமாதானத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 14:27, John chapter 14 verse 27. Peace is what I leave with you. Yes. It is my own peace that I give to you. Yes. I will not give as the world does. Yes. But do not be worried or upset, do not be afraid. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சமாதானம். பாருங்க, இந்த உலகத்துல தேவை, லைஃப்ல என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல ஒய்ஃப், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல சில்ட்ரன்ஸ், நல்ல வேலை, நல்ல சேலரி. அப்கோர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவைதான். பட் அது எல்லாத்துக்கும் முன்னால நமக்கு சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானம் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை நடைபெணமான வாழ்க்கையா இருக்கும் இல்லைங்களா? தமிழ்ல எப்படியா சொல்லுவாங்க, மெத்தைய வாங்கின தூக்கத்தை வாங்கல. நீங்க நல்லா தூங்கணும்னு நினைச்சாக்கா, உங்ககிட்ட காசு இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு டீ குட்ல காட் பண்ணிட்டு 50,000 60,000 காட் பண்ணிட்டு ஒரு 30,000 40,000 MM ஃபோன் வாங்கி போட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. கர்த்தர் கொடுத்தாதான், ஆண்டவர் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தாதான், சமாதானத்தை கொடுத்தாதான் நம்ம நல்லா தூங்க முடியும். அதனால அந்த பீஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சமாதானத்தை சொல்றாரு ஆண்டவர். அவர் சமாதானம், உலகம் கொடுக்குற சமாதானம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 hour 1 year 5 years 10 years இப்படி. பட் ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து அவருடைய சமாதானம், நித்திய சமாதானம், பூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்கிறேன், இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்கிறார். Read Isaiah chapter 26 verse 3 and 4. 27, 26 3 and 4. 3 and 4. 26th chapter, right? 3 and 4. The Lord gives the perfect peace. Yes. To those who keep the purpose firm. Amen. And put the trust in you. Yes. Trust in the Lord forever. And He always protect us. Amen. Amen. ஆண்டவருடைய வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருப்பதனால் நீர் அவனை பூரண சமாதானம், தட் மீன்ஸ் 100% பீஸ், பூரண சமாதானத்தை கொடுத்து நித்திய கண்மனாக இருக்கிறேன்னு சொல்றேன். இந்த வேளை நம்ம நம்பி இருந்தவங்க எழுந்துட்டா, நம்மளை எழுந்துட்டு இருக்கிறோம், நம்ம அம்மாவை எழுந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லலாம், இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், கண்மணி போல காத்துக்கொள்கிறேன், எல்லாமே சொல்லுவாங்க. பட் சமயம் வரும்போது அவங்க போயிடுவாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தாயின் கருவிலை உருவாக்கின தேவன் அவர் சொல்றாரு, இப்ப தாயார் நம்ம விட்டு போனாலும் அவர் இந்த குடும்பத்தை காத்துக் கொள்வார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார், அவரை நீங்க உறுதியாக பற்றிக் கொள்ளுங்க. இந்த வேளையில தாயார் இருந்தா எவ்வளவு சமாதானம் சந்தோஷமும் இருக்குமோ, அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவானவர் உங்களுக்கு தருவார். ஆகையினாலே அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, சோர்ந்து போகாதீங்க, அழுதுகிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அதி சீக்கிரத்திலே நீங்க விட இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே உறுதியாய் ஆண்டவருக்கு பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களை அவர் ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைத்து வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. தேவன் சொல்கிற இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை கேட்குங்கள். The word, the word, the word. Word is very very important. நீங்க என்ன செய்யணும், அந்த நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து சொல்லி அம்மாவுடைய நினைவுகள் வரும்போது ஜெபிங்க. அம்மா இருந்தால் என்ன ஒரு தேர்தல் ஆறுதல் இருக்குமோ, ஆறுதலின் தேவனுடைய வழி நடத்தலாம். கண்களை மூடி நாம் செபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான குடும்பத்திற்காக செபிக்கிறேன். தாயை எழுந்து வாடிக்கொண்டிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் சொல்லி, மகனே மகளே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, இதோ நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்ல தேவனே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் ராபா ஷத்தரஹல துர்யா கலபா மரணத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Jesus. Lord, thank you. Thank you Jesus.
us, Lord. Hallelujah. Give us peace, Master. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா உள்ள முடைந்திருக்கிற தேவன், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு ராஜா இவர்களுக்கு ஜெயத்தை தருவீராக. அப்பா நடக்க வேண்டிய எல்லா மேற்கொண்டு நடக்க வேண்டிய எல்லா ஆராதனை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் இவர்களோடு இருந்து ராஜா உலக முடிவு பரியந்தம் தாயார் இருந்தால் என்ன ஒரு சமாதானம் குடும்பத்தில் இருக்குமோ அது போல ராஜா உம்முடைய சமாதானத்தை நான் நிரப்புங்க ராஜா. என் சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய சமாதானம் நித்திய சமாதானம், பூர்ண சமாதானம், தெய்வீக சமாதானத்தை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 You carry on. You carry on. Come in. Oh. இந்த காலை வேளையில Pastor Charles, you can pray. Then we will. Going there. Okay, bless you. Tagapane Raja, we pray for thy family, O God, Lord, who have lost their beloved one. We know, Master God, she has fought the fight, run the race, and she is entered into the glory to receive, Lord, the honor and the crown of Master. We know, Master God, the life is limited. We want to thank you for this beautiful Amma's life. More than 25-30 years, earlier she had come to Indranagar FCG Church, and they as a family with Brother Ubadaya and entire family, they all were there serving the Lord also. It's a great privilege and honor. It's a very difficult moment that when we see her return. We thank God for a legacy that has left sister, the family, everybody. We thank God for her life. As it says in Psalms 116 verse 15, precious are the death of his saints in the sight of the Lord. She's very precious. Her death is very precious. Because how old is Auntie? See, 82 years back when God came and left her as a baby, God said, I will see you after 82 years. And that's it today. It has come, and God's word is so sure. When we read in Isaiah 57 verse 1 also, it says, the righteous people are taken. Before any problems that could come in the world, in the world, we have so many problems. So, before that, God is saying, but Auntie has had a full-fledged 82 years of full-fledged life. Glory to God. As it says in Psalms, 80 years is God given. When they move on from 80, it is strength of our body, it says. So we are glad and we are thankful to God for our family. Trying to sing one song. Jesus, we worship you, Lord. We thank you, Jesus. Ramakara Shangara Bala. The net is working fast. Jesus, hallelujah. Glory to your name, glory to your name. We worship you. We thank you, Lord, for mother's life of Master God. 82 years of faithfulness, of goodness, mercy, and Lord, she has she's been a blessing to children and the children. Your word says that you shall see your children's children, and all the labor in the Lord is not in vain. We worship you. Lyrics. Just lyrics.
Jesus, we worship you. என் விசுவாசமும் நீயே போய நாட்களில் என் கூட இருந்தவன் இன்னும் என் அருகில் என் கூட நீ உண்டு வரும் காலமெல்லாம் ஞான் இந்த கூட உயர்ந்து வரும் திரகளிலும் நீ மாற்றமாய் என் பாரா அலைகளிலும் திரகளிலும் காணுன்னு நின் பாதங்கள் ரோக கிடக்கையில் என் நெல்கா என்று சொல்லி யெகோவா ராஃபா சௌக்கியதாயகன் நீயே ரோக கிடக்கையில் எல்மெல்கா என்று சொல்லி யெகோவா ராஃபா சௌக்கியதாயகன் நீயே போய நாட்களில் என் கூட இருந்தவனே இன்னும் என் அருகில் என் கூட நீ உண்டு வரும் காலமெல்லாம் ஞானின் கூட உயர்ந்து வரும் சிறகளிலும் நீ மாற்றமாயன் பாரா அலைகளிலும் திரகளிலும் காணும் பாதங்கள். Father, we worship you. We want to thank you, Lord Jesus. This is the last journey, as your word says, so Master God. Return to the rest, your word says, so God. Thank you, Lord, for mother's life. Pray for the children that you will comfort. Holy Spirit, Lord, you are the Prince of Peace. You will comfort them, Master God. We give you glory, honor, power, and praise. In Jesus' name. Praise you. Thank you, yeah. நான் தயார் வீட்டுக்கு அப்பப்போ வருவேன். நான்
எங்களோட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. நீ கொஞ்சம் ஜெபிங்க ஐயா பாஸ்டர் அன்பாங்க. ரொம்ப தாழ்மை, வெரி ஹம்பிள் சிஸ்டரு. எங்கள் அம்மா போல 82 ஆண்டி 82. ஸோ எங்கள் அம்மா கூட இப்படி தான் இருப்பாங்க. 83 அந்த காலத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல எங்கள் அம்மா. ஆனால் பைபிள் படிப்பாங்க. இந்த பைபிள் எல்லாம் எனக்கு கூட வாங்கி கொடுத்தாங்க. பைபிள் படிப்பானே எனக்கு நான் ஊழியக்காரன். அந்த நாள் இந்த லாயர் ஐயா சொன்னார், ஆன்டி காணமிட்டாங்கன்னாக்கோ கொஞ்ச நேரம் I was in the spirit Lord, see satisfied. அதாவது சுத்திகரித்து அந்த ராஜ்யத்துக்கு அதெல்லாம் விட்டு ஒரு நல்ல அடக்கலாம், அதாவது ஒரு நல்ல ஒரு பீஸ் அந்த இடத்துக்கு அந்த தாயார் போனான். கைகள் எடுத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில எங்க பார்த்தாலும் மரணம். யார தேர்ட் பர்சன் வருவான், அவனே எடுத்துட்டு போறான், அவனே அடக்காரதனை செய்யறான், ஏதோ ஒரு கேண்டில் கொளுத்துறான். ஆனா நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்காதபடி நம்ம எல்லாரும் ஒரு மனத்துல கூடி இந்த தாயார் இந்த விதையை பூமிக்குள்ள போட்டு கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. What is the meaning of death? Death, she is leaving one place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். பட் பைபிள்ல இருக்குது death is the gain. Death is the gain. லாபம். கிறிஸ்துல இருந்த நம்மளுக்கு லாபம். எப்படி லாபம்? ஒரு 4 வீடு கட்டினா லாபம், ஒரு கடை வியாபாரம் பண்ணா லாபம். ஆனா பைபிள்ல பவுல் சொல்றாரு, மரணம் என்றால் எனக்கு லாபம். Death is the gain. Hallelujah சொல்லலாம். Hallelujah. Death is the gain. எப்படி gain? பரலோகத்துல ஒரு நிம்மதியான இடம், பாரடைஸ்ல ஒரு நிம்மதியான இடம். அங்க அளவில்லை. There is no tears, there is no hungry. அங்கு ஒண்ணுமே இல்லை, சமாதானமோடு நம்ம இருப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால இந்த காலை வேளையை இது இந்த தாயார் இன்னைக்கு தான் இன்னையோட லாஸ்ட் நம்ம பார்க்கிறோம். She is promoted. She is promoted from one place to another place. ஒரு வண்டிக்குள்ள எப்படி டிராவல் பண்றோம், ஒருத்தர் ஒரு ட்ரெயின்குள்ள அவனும் அந்த இறங்கி அந்த ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. She came into this world and she is leaving everybody. She is going to the Father's place. Hallelujah. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? Do not be trouble in your heart. உன் இதயத்தை எதுமே நீ கவலை பண்ணாத. I am the way, the truth and the life. நானே ஜீவன். என்ன நம்பினாலதான் விசுவாசம். ஒருத்தர் வந்தாரா, ரூம்குள்ள வந்தாரா, காத்து ரொம்ப நல்லா இருக்குதுங்களே நாரா, the air is very nice நாரா, but I am not going to take it நாரா. సావరా తెలుగులో చాలా బాగుంది. గాలి బాగుంది, దాన్ని నేను పీల్చుకోను. కాத்து ரொம்ப అరుமையா ఉంది, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒருத்தர் சொன்னாரா. இன்னொருத்தர் வந்தானா, தண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுங்களே, பிஸ்லரி வாட்டர், இந்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன். I am not going to drink this water. 2. மூணாவது ஆள் வந்தாரா, Jesus also is good, but I am not going to receive. இந்த மூணுமே மரணம் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் பைபிள் கொடுத்தார். உண்மையான தேவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்தான் சிலுவையில் நம்மளுக்கு பாடுகள் சுமந்த தேவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா அக்கிரமத்தை சுமந்தே நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த இயேசுக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? I was a manager for one company. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் கூப்பிட்டார். துர்மார்கன வாழ்ந்தேன் நான். ஆண்டவர் கூப்பிட்டு ஊழியத்தை கொடுத்தார். எங்கேயோ ஒரு இடத்துல, சின்ன இடத்துல பார்க்ல ஊழியம் பண்ணிருந்தேன். ஆனா ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, you should listen to my voice. ஐயா சொன்ன மாதிரி she is returning. She is returning to where? To the Father's place. Death is the gain. பவுல் சொன்ன போது ஒரு நல்ல கெயினோட இடத்துல உண்டு. அங்க எந்த பட்டினியும் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, பஞ்சம் இல்லை, எந்த வியாதி இல்லை, ஒரு சமாதானமான இடத்துக்கு தாயார் போனாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே பிலோமினா ஆண்டி என்ன ரொம்ப she loves me. ஐயா பாஸ்டர் ஐயா, நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஜெபிங்க, ஒரு பாட்டு பாடுங்க. she loves me. இந்த தாயார் பார்த்தா எங்க அம்மா கனவு வந்துக்குது எனக்கு. I remember my mother இப்படிதான் இருப்பாங்க. எங்க அம்மா சத்து போயிட்டு கூட எனக்கு தெரியல. எங்கேயோ ஊழியம் பண்ணிக்கிறேன். யாரும் போன் பண்ணி சொன்னாங்க, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஓடி போத்த எங்க தாயார் வண்டியா இருக்கிறாங்க. That is our life. பிரியமானவர்களே, உலகத்தில் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம். ஏதோ தானமா இந்த பரலோகத்தை we are going to lose the heaven. சத்தியமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான்.
எனக்கு கூட மனைவி இல்லை, காலமாயிட்டாங்க. 2 பிள்ளைங்க வச்சுக்கணும், ஊழியத்தை செய்யும். தாயாரை பார்த்தா என் தாயார் போல நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்களே எங்க அம்மா. அதனால ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு, do not trust any man, trust Jesus. இயேசுவை நம்ம ஏத்துக்கலாம், இந்த உலகத்துல எல்லாமே சம்பாதிக்கலாம், ஆனா இயேசுவை நம்ம விட்டுட்டா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு, இதோ நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனா இருக்கிறேன். என்னை விட்டு பரலோகத்துக்கு யாருமே வர முடியாது. No one cannot come. Either you may be a rich, you may be a millionaire, you may be a very rich in this world, but there is no place for you. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் வர்றப்பா, சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிறேன், உங்களெல்லாம் நான் அழைத்து கூட்டிட்டு போய் I'm going to catch you. நான் உங்களை கையோட கூட்டிட்டு போற பரலோகத்துக்கு. எவ்வளவு பெரிய தேவன், நம்மளுக்கு ஒரு சிலுவையில மரித்த தேவன். அவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கலாம். அவர் வந்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை கனமா செய்யலாம், ஆத்மங்களை ஆதாயம் செய்யலாம், பரலோகத்துக்கு எல்லாம் நம்ம கூட்டின்னு வரலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஈவன் உன் தலை கிரே ஹேர்ஸருக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். I am not going to leave you. நான் உன் கை விடவே மாட்டேன்னு சொன்னான். அதனால இந்த காலை வேளை எனக்கு கொடுத்த ஒரு சின்ன தருணத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஜெபிக்கலாம். கண்களும் 2 கைகள் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். சொல்லுங்க, கைகள் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஜெபிக்கலாம். அன்பு பரலோக பிதாவே, காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த தாயார் கோசரம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. எல்லா ஒரு மனத்துல கூடி இந்த விதையை ஆண்டவரை நாங்கள் பூமிக்குள்ள போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு எக்கால சத்தத்திலே ஆண்டவரே ஒரு மகிமையான சரீரத்துக்காக நாங்கள் பார்க்க போறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே போராட்டங்கள், ஆனாலும் இயேசுதா என்னோட வாழ்க்கை, அதுதான் ஒரு நல்ல முடிவு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. காலை வேளை ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை தாரும் ஐயா. எல்லா பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை தாரும் சுவாமி. Let the peace rest in this house ஆண்டவரே. நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லலாம் ஆமென். ஆமென். Thank you. ஜெபம் முடிச்ச உடனே நம்ம ஒசூர் ரோட் சிமெட்ரி கேட் நம்பர் 2 அங்கே நம்ம போகலாம். நம்ம ஃபீல்டு டீம் வந்துட்டாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂಥ ನಮ್ಮ ಪರಮ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಯಾದಂಥ ದೇವರೇ, ಪ್ರಿಯ ತಾಯಿಯವರನ್ನು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀನು ಕರೆದುಕೊಂಡಾತನಾಗಿದ್ದಿ. ಅವರು ಬಾಳಿದಂಥ ಒಂದೊಂದು ದಿನಗಳು ನಿನಗೆ ಮಹಿಮೆ ತರುವಂಥ ದಿನಗಳನ್ನಾಗಿ ನೀನು ಅವುಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ನಿನ್ನ ಮಗಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿ ಇಟ್ಟು ನಿನ್ನ ಸಮಯಕ್ಕನುಗುಣವಾಗಿ ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಅವರು ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದೇ ಸೂಕ್ತ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಗಳನ್ನು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ನಿನ್ನ ಬಳಿಲಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಿ. ಅವರ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಅವರು ಬಾಳಿದಂಥ ಒಂದೊಂದು ದಿನಗಳಿಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವಂಥ ಒಂದು ಮಹಾ ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ನಾವು ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. ಕರ್ತನೇ,
ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು ಮತ್ತು ನನ್ನನ್ನು ನಂಬುತ್ತಾ ಬದುಕುವವನು ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಮರಣವೇ ನಿನ್ನ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ, ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ಬಲವೆಲ್ಲಿ? ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ನೀನು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದಂತ ದೇವರು. ಲೌಕಿಕವಾಗಿ ನಿನ್ನ ಮಗಳು ನಮ್ಮಿಂದ ಒಂದು ವೇಳೆ ದೂರ ಹೋಗಬಹುದು, ಆದರೆ ನಿತ್ಯಕ್ಕೂ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಮಗಳು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮೆಲ್ಲರೊಟ್ಟಿಗೂ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಈಗ ಸ್ವಾಮಿ, ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರುವಂತಹ ಮಕ್ಕಳನ್ನು ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ತಾಯಿಯ ಸ್ಥಾನವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಕೂಡ ತುಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ, ಮೊಮ್ಮಕ್ಕಳುಗಳಿಗೆ ನೀನೇ ಸರ್ವಸ್ವವಾಗಿದ್ದುಕೊಂಡು ಇನ್ನು ಮುಂದೆ ಸ್ವಾಮಿ ನೀನು ಅವರನ್ನ ಮುಂದೆ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಸ್ವಾಮಿ, ಮೋಶೆಯು ಲೋಕವನ್ನ ಬಿಡುವಾಗ ಮುಂದೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನೆ ಇಸ್ರಾಯೇಲರ ಒಂದು ದೊಡ್ಡ ಸವಾಲು ಎದುರಾದಾಗ ನೀನು ಅವ್ರನ್ನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬಿಡದೆ ಯೆಹೋಶುವನನ್ನ ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಕೈಗೆತ್ತಿಕೊಂಡು ಮುಂದೆ ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದಂತ ದೇವರು, ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನ್ನ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ಮಗಳು ಬಿಟ್ಟೋಗಿರುವಂತ ಮಕ್ಕಳ ನಿನ್ನ ಹಸ್ತೆ ಕೊಡಿಸ್ಕೊಡ್ತೀವಿ. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಅವ್ರನ್ನ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ತಾಯಿಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ಪರಾಮರಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿಯುಳ್ಳಂತ ದೇವರು ನೀನು. ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡು, ಅವರ ಕಣ್ಣೀರುಗಳನ್ನು ನೀನು ಒರೆಸು, ಅವರ ದುಃಖವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಧೃತಿಗೆಡದಂತೆ ನೀನಿದ್ದಿ ಎನ್ನುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ತಮ್ಮ ಜೀವಿತನ ಮತ್ತೊಂದಾವತ್ತು ಮುಂದೆ ಸಾಗಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಅನುಗ್ರಹಿಸಬೇಕಾಗಿ ಈಗ ಮಗಳ ಶರೀರವನ್ನು ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಈಗಾಗಲೇ ಸ್ವಾಮಿ ಆಕೆ ನಿನ್ನ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಪ್ರವೇಶ ಮಾಡಿಯಾಗಿದೆ. ಲೌಕಿಕವಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ಸೀಮಿತರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು, ಬಲಗೊಳಿಸು, ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗಿದ್ದ ಅವರ ದುಃಖದಲ್ಲಿ ಜೊತೆಗನಾಗಿದ್ದುಕೊಂಡು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಿನ್ನ ದಿವ್ಯ ನಾಮದಲ್ಲಿ ಬಹುದಿನದಿಂದ ಬೇಡಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ, ಮುಳುಗುತ್ತಮೇ ಪರಿಶುದ್ಧನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಆತ್ಮವೇ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது. நாங்கள் மறவோம். ஆமென், ஆமென். மறக்காதீங்க, உங்களோட சர்வீஸ் 11:30க்கு நம்மளுக்கு ஒசூர் ரோட் சிமிட்ரி கேட் நம்பர் 2 அங்கே நடக்கும். ஸோ நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கல பாடியை. ஸோ அதனால நம்ம சீக்கிரமாக ஓகே ரெடி பண்ணி சொல்லிவிட்டேன். கீழே ரெடி பண்ண சொல்லி ரெடியாக இருக்கும்.
வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. துக்க வீட்டுக்கு போகிறது எவ்வளோ ஒரு ஆறுதல் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜா, இந்த துக்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆற்றுங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்கப்பா. தன் தாயோடு இருந்த இவ்வளோ ஆண்டுகள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த 84 ஆண்டுகளுக்காக நன்றி அப்பா. இந்த பூமியில வாழ்ந்ததுக்காக நன்றி. அவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் இயேசு கைவிடாத தேவன். என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்துட்டு போகிறேன் என்று அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆறுதலை கொடுங்க, மனம் தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்கப்பா. இனி தாய் விட்டு போன அன்பிலே அவர்களும் வாழும்படி இந்த பூமியிலே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரை விட்டு போன பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை நீடித்த ஆயுசு பல சுகத்தை கொடுத்து இந்த தாயினுடைய அன்பு அவர்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் சபையின் சார்பாக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாலே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் உரைத்த வார்த்தை வசனத்தின்படி தாயாருக்கு உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே இலைப்பாரி கொண்டிருக்க ஆண்டவரே அவருடைய ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர்கிற நாட்களிலே ஆண்டவராகி இயேசு வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று பின்ன உயிரோடு இருக்கிற இயேசுவை அறிந்தவர்களும் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எல்லாரும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களிலே அருமையான தாயாரை நாம் பார்ப்போம், அவருடைய சாயலை பார்ப்போம், அவருடைய மறுரூபத்தை பார்ப்போம் என்று எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கட்டும் அப்பா. ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. இந்த நல்ல அடக்கத்துக்கு கல்லறை கொண்டு போகிறவர்களும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செஞ்ச சகல உபகாரங்களையும் மறக்க மாட்டேன். ஆமென்.
அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சன்னியாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சன்னியாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும் நீ எந்திருப்பான், களி உள்ளோன் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் நீ எந்திருப்பான், களி உள்ளோன் படகிலுண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சன்னியாரி, ஓழங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശിവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശിവാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എന്റെ സ്വാസ്ഥത നാട്, അക്കരയാണ് എന്റെ സ്വാസ്ഥത നാട്. അവിടെ എനിക്കൊരുകിന്റെ ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുകിന്റെ ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സന്യാരി, ഓഴങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സന്യാരി, ഓളങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ട് വലിച്ചു നീ വലഞ്ഞുണ്ട്. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ കണ്ട് വലിച്ചു നിലവഞ്ഞുണ്ട്. ഭയപ്പെടേണ്ട, കർത്തർ കൂടെയുണ്ട്. ഭയപ്പെടേണ്ട, കർത്തർ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സന്യാരി, ഓളങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സന്യാരി, ഓളങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നീ എന്തിർപ്പാൻ, കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. കാറ്റിനെയും കടലിനെയും നീ എന്തിർപ്പാൻ, കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. సమయంలో దేవుని వాక్యము మొదటి తెస్సలోనిక 4వ అధ్యాయము 13వ వాక్యంలో ఇంకా కొన్ని వాక్యాలు చదువుతాను. పాస్టర్ గారు నాకు పర్మిషన్ ఇచ్చాడు. సహోదరులారా, నిరక్షులనేని ఇతర వలె మీరు దుఃఖపడకుండా నిమిత్తమై నిద్రించిన వారి గురించి నీకు తెలియకుండా నాకు ఇష్టం లేదు. 14వ వాక్యములో యేసు మృతి పొంది తిరిగి లేచెను, మనము నమ్మిన ఎడల అదే ప్రకారము యేసునందు నిద్రించిన వారు దేవునితో కూడా వెంట పెట్టుకొని పోయేను. 15వ వాక్యములో మన ప్రభువును పట్టి ప్రభు రాకడ సజీవులుగా నిలిచిన మనము నిద్రించిన వారి కంటే ముందుగా ఆయన సన్నిధిని చేరము. ఆర్భాటముతోను ప్రధాన దూత శబ్దముతోను దేవుని పోరతోను పరలోకమెందు ప్రభు దిగి వచ్చే వరకు క్రీస్తునందు మృతులైన వారు మొదట లేచెదరు. Gracious loving Heavenly Father, Almighty God, Father of all mercies, in the wonderful blessed holy name of Jesus Christ, our Lord and Savior, we thank you for the blessed presence of the Holy Spirit. Thanking you, Lord, for blessed Lord, this time of the homegoing service of our dear Auntie, Lord. We thank you for the wonderful journey and the life that she lived so well. And she loved you so much, O Lord, and she always was drawn to your holy presence, O Lord. We thank you and we celebrate her life. We know, Lord, that the trumpet sound would be sounded soon.
And Lord, you're coming very, very soon, Lord. Those who are gone before us, O God, will rise first, as your scriptures declare it, and it is recorded for us, Lord. We thank you, Lord, for the blessed hope, Lord. We pray that the blessed presence of the Holy Spirit will rest upon every one of us as family members, Lord. That you would comfort and continue to strengthen every one of us. We give you all the glory, all the honor, and all the praise. We ask all this in the wonderful, blessed, holy name of Jesus Christ, our Lord and Savior. And we as God's children said together, Amen. On behalf of Pastor Paul Sangayo and the FGAG Church, we give our condolences to the family members of our dear auntie. The Bible says in John chapter 14, verse 1, "Let not your heart be troubled. Ye believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. Whither I go, ye know, and the way ye know." Thomas said unto him, "Lord, ye know not whither thou goest, and how can we know the way?" Jesus said unto him, "I am the way, the truth, and the life. No man cometh unto the Father but by me." As our pastor prayed, we come to the homegoing service of our dear auntie. We thank God for her life. We thank God for the journey she has come here, she is fulfilled. As Apostle Paul says, I have fought a good fight, he says, and I have completed my journey. And God has prepared the crown of righteousness, not only for her, but whoever all is expecting his coming. And in the verse that we read now, it says, Jesus says, "Let not your heart be troubled." The family members and all for us is a time of grieving. We grieve, we cry, we shed tears. We are not able to bear the loss. But for her, it's a time of joy. The moment a person closes the eyes here in this earth, the next moment they are in the presence of the Lord, where there is no cry, no tears, no pain, no sickness, in the presence of God forever and ever. Of course, this time we'll be hearing so many deaths around due to the corona and various other issues. It is so, we hear the death so much, really our hearts are becoming very hard nowadays. So many deaths. I'm sure in your own friend circle, relative circle, there will be so many people that have gone to be with the Lord. These are things that will happen, the Bible says. It is only telling that the Christ's return is very imminent. The only thing that we all have in the mind is, what about the people who would not receive Jesus as their personal Savior? Because they will not have the confidence, like the confidence that we have, that the moment we close our eyes, we are in the presence of God. The Bible says, Jesus says, "I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me." So at this time, all of us request, we should have that burden for the people who do not know Christ, so that we will be a shining witness to them. And He has fought a good fight. Whatever that the plan and purposes God has kept for her, she has completed it. What about us? We are all in the journey. The Lord is asking the same question to us. If tonight could be the last day, where we will you fulfill your eternity? Jesus also says, He is the Lord of all comfort and mercies. For the broken family, the bereaved family, the Lord says, "I will comfort you." The Bible says, "The father and mother may forsake you, but I will never forsake you." For all the loved ones, this is the word God is saying. Hold on to the faith.
hold on to the faith that Auntie made. That was a good fight. Follow the same principles. Her time of studying the Word, her time of sitting on God's presence, the time that she refreshed the hearts of the men of God. These are things that we can look in her life. So many pastors attending a funeral shows that only one thing. She was a woman of faith. She was a woman who has refreshed many men of God. She was a person who had showed many people the way to the cross. And we thank her we thank Jesus for her life. And we also pray that all the loved ones, God will comfort you. Only God can wipe away the tears. That's why we read, Jesus says, let not your heart be troubled. Yes, weeping may endure for a night, but joy comes in the morning. We know the joy comes very soon. Jesus is going to come back very soon. As our pastor read, the dead in Christ will rise first. And those who are alive will be transformed and be caught up to his coming. And they will be with Jesus forever and ever and ever. Amen. And at this time we pray that God of all comfort will comfort the bereaved ones. That God will wipe away your tears. And God will help you to be rooted and strengthened in His Word, that our faith will not be shaken and God's name be glorified. Amen. We pray the last respect, then after that we can lower. தேவன் கொடுத்த ஜீவன் தேவனுடைய சமூகத்திலே போயிருக்கிறது. இந்த மண்ணான சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நாளிலே மகிமையான சரீரத்திலே நாம் இவரை காண்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புகள் மற்றும் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த பூமியிலே தாயாருக்கு 82 வருடங்கள் ஆண்டவரே வாழ கிருபை செய்து எனக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே அருமையான தாயாரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆறுதலும் தேவன், சமாதானத்தின் தேவன், என் தேவனாகிய கர்த்தர் தாம் இந்த பிள்ளைகள் எல்லோரும் என் தேவனாகிய கர்த்தர் வேதங்களை சொன்னது போல நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவனே, அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லோரையும் அப்பா இந்த தேவ சமாதானத்தை ஆட்கொள்ளுங்கள். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்ன தேவனே, தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க. இதுவரையில் நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறது ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் ஆறுதல் நம்மளோட விசேஷமாக இந்த குடும்பத்தாரோடு கூட இருந்து இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் இருப்பதாக.
ஆண்டவரே உன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சுவாமி. இந்த அடக்க ஆராதனைக்கு நன்றி. இந்த தாயாரை விதை போட்டுக்கிறோம் அப்பா. உங்களுடைய காலத்துக்கு ஆண்டவரே they will be risen Lord. ஆண்டவரே உன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை தாரும் இயேசுவே. இதோ ஆண்டவரே உன் ஹிருதயத்தை கலங்காதுன்னு சொன்ன வார்த்தைக்கு நன்றி ராஜா. நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் ஒரு நாள் இயேசுவை பார்க்க போறோம். இதோ ஆண்டிக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்கு நன்றி. இந்த நாள் ஆண்டவரே ஒரு நல்ல அடைக்கலத்தில் இருக்குது ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.